Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க இன்வெர்டட் ரைட் ஆஃப் பிரமிட் அப்படின்ற பேட்டர்ன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹாஃப் பிரமிட் அப்படின்ற பேட்டர்ன் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளோட பேட்டர்னுக்கு முன்னாடி ஸ்பேஸ் அப்ளை ஆகியிருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது வந்து முன்னாடி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் இந்த இடத்துல அப்ளை ஆகலை. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு 5ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் அடுத்தது வந்து அதுலேருந்து ஒன்று குறையுது. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 4லேருந்து எனக்கு 3, 3லேருந்து எனக்கு 2, ஸோ 2லேருந்து எனக்கு 1. அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் எனக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஐடியலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ என் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் தி லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐ அப்படின்றது நமக்கு அவுட்டர் லூப். ஸோ ஐ இன் ரேஞ்ச் அப்படின்றது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்னன்றதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்றது ஸோ இந்த லூப் தான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சைடு எனக்கு பிரிண்ட் ஆகுறது. ஓகேங்களா? தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள்லேயோ நான் வந்து ஸ்டார் அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டரை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா இங்கே பாருங்கள் எனக்கு 5 இருக்குது. இப்போ வந்து என்னோடய வேல்யூ நம்ம வந்து 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே எனக்கு 5 டைம் அது பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் அடுத்தது பார்க்கும்போது ஸோ இப்போ எனக்கு 4 தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதில் இந்த இடத்துல மைனஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஐடியலுக்கு வந்துட்டு ஸோ இப்போ ஃபுல்லாகவே எனக்கு அது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃபுல் வேல்யூ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ என் கிட்ட தான் அந்த வேல்யூ இருக்குது. இப்போ 10ன்னு கொடுத்தனாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? தென் அடுத்தது டைம் போகும்போது எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு வேல்யூ எனக்கு குறையுது. ஸோ குறையுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல ஸோ ஐன்றது தான் எனக்கு வந்து ஒவ்வொரு ரோ பை ரோவாக அது எனக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஐன்றதை கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் இன்வென்டட் அப்படின்ற ஒரு நேமில் கொடுத்துட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு லிமிட் 6ன்றதை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த பிரிண்ட் அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் n ஈக்குவல் டு அப்படின்றத ஒன்று எம்டியாக கொடுத்துடலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாரெல்லாம் பிரிண்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து அது அடுத்த லைனுக்கு எனக்கு ஜம்ப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை ஒன்று எம்டியாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ லிமிட் 5ன்னு கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோனே அத்தனையுமே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் அடுத்த டைம் எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஸோ 5ஓட எனக்கு மைனஸ் ஐன்னு தானே கொடுத்துருந்தேன். ஸோ மைனஸ் ஐங்கும் போது இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு 1ன்னு மாறி இருக்கும். ஸோ 5 - 1 போய் எனக்கு இந்த இடத்துல 4ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்ததாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஸோ 5 மைனஸ் இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு 2ன்னு மாறி இருக்கும். ஸோ 5 - 2 எனக்கு 3ன்றது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்தது ரோ போகும்போது எனக்கு இப்போ ஐயோட வேல்யூ 3ன்றது மாறி இருக்கும். ஸோ 5 - 3ங்கும் போது எனக்கு இந்த இடத்துல 2 ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் அடுத்த ரோ போகும்போது அது எனக்கு 4ன்னு மாறிடும். ஸோ 5 - 4ங்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ 5 - 5 அப்படின்றது ஸோ அந்த இடத்துல நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரைட் ஆஃப் இன்வென்டட் பிரமிட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா ப்ளஸ் டிக்ரிமெண்ட் ஆகுதுன்னா n - i அப்படின்றது. இதுலேயும் நமக்கு வந்து ஸோ எப்பயும் போல் ஐஜே இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டாரை தூக்கிட்டு நான் ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ லிமிட் வந்து ஒரு 7ன்னு கொடுப்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அது 0லேருந்து எனக்கு 6 வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஐ பிரிண்ட் பண்ணியிருக்கனால இது எனக்கு ரோ பை ரோவாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. தென் இப்போ இந்த இடத்துல ஐ எடுத்துகிட்டு ஸோ ஜெயின்றதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு 400 லிமிட் நான் தரேன். ஸோ 4ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 then 0 1 2 0 1 அப்படின்றது எனக்கு ஸோ உள்ள அந்த ரோக்குள்ளே இருக்க எனக்கு எலமெண்ட்டில் எனக்கு இன்க்ரிமெண்ட் நடக்குது. ஓகேங்களா? தென் கேரக்டருக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ கேர் அப்படின்ற
டேட்டா டைப் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த லிமிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ ஸோ அந்த லிமிட்லேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 65 + ஐன்றதை நான் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன லிமிட் வேணுமோ நீங்கள் அந்த லிமிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த இடத்துல ஜெயின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள காலம் வைஸாக அது உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸை எனக்கு இது பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரைட் ஆஃப் பிரமிட் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் லாஜிக் தான், மைனஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.